வெல்கம் டு மன்னா சிம்பிளிஸ்டிக் பயாலஜி. போன வீடியோவில் பிளாஸ்மா மெம்பரைன் பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அதில் மெம்பரைன் லிப்பிட்ஸ், மெம்பரைன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மெம்பரைன் கார்போஹைட்ரேட்ஸ் இதுதான் மேஜர் கம்போசிஷன். ஸோ இதில் இப்போ மெம்பரைன் லிப்பிட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெம்பரைன் லிப்பிட்ஸ். ஸோ நமக்கு மெம்பரைன்னா என்ன நல்லாவே தெரியும். அதாவது ஒரு செல்லில் இருக்க அவுட்டர் லேயர் தான் மெம்பரைன். ஸோ அதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பாஸ்போலிபிட் பைலேயர் இருக்கும். அதாவது 2 layers திக் ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் லிபிட் பைலேயர். ஸோ இதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இட் ஹேஸ் அ ஹெட் பார்ட் அண்ட் ஒரு டெய்ல் பார்ட். இந்த ஹெட் பார்ட் இஸ் போலார் அண்ட் த டெய்ல் பார்ட் இஸ் நான் போலார். போலார் அப்படின்னாலே அது ஹைட்ரோஃபிலிக், அதாவது வாட்டர் அட்ராக்ட் பண்ணும். நான் போலார் அப்படின்னா அது ஹைட்ரோஃபோபிக், வாட்டரை ரிப்பல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போலார் பக்கத்துலேயே ஒட்டி வரும், ஆனால் நான் போலார் அதுலேருந்து விலகி போகும். ஸோ ஹெட் பார்ட் வாட்டர் அட்ராக்ட் பண்ணும், அதே டெய்ல் பார்ட் வாட்டர் ரிப்பல் பண்ணும். ஓகே, இப்போ இந்த 2 கேரக்டரிஸ்டிக் ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் இருக்கனால இதை ஆம்ஃபிபேத்திக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு லிப்பிட் அப்படின்னா ஒரு ஹெட் பார்ட் ஒரு டெய்ல் பார்ட் இருக்குன்னு தெரியும். இந்த ஹெட் பார்ட்டில் ஃபாஸ்பேட் குரூப்பும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், கார்போஹைட்ரேட் குரூப்பும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ பாஸ்பேட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை ஃபாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னும், கார்போஹைட்ரேட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது கிளைகோலிபிட்ஸ் அப்படின்னும் டிவைட் பண்ணலாம். இந்த ஹெட் பார்ட்டில் என்ன குரூப் இருக்குங்கிறத வச்சு 3 மெயின் கேட்டகரிஸை டிவைட் பண்ணுறாங்க மெம்பரைன் லிப்பிட்ஸை. ஸோ 3 டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபாஸ்பேட் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஃபாஸ்போலிபிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது கிளைகோலிபிட்ஸ், மீதி இருக்கிறது ஸ்டீரால்ஸ். இந்த ஃபாஸ்போலிபிட்ஸ் டிவைடட் இன்ட்டு 2. ஒன்று வந்து கிளிசரோஃபாஸ்போலிபிட்ஸ், இன்னொன்று ஸ்பிங்கோஃபாஸ்போலிபிட்ஸ். ஃபஸ்ட்டு கிளிசரோஃபாஸ்போலிபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கிளிசரோஃபாஸ்போலிபிட்ஸ் பேர்லேயே இருக்குது கிளிசரோ. கிளிசரோ அப்படின்னா கிளிசராலை மீன் பண்ணுது. ஸோ இதுதான் கிளிசராலோட ஸ்ட்ரக்சர். அதாவது 3 கார்பன் அண்ட் 3 ஹைட்ராக்சில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபாஸ்போ அப்படின்னா இட் கண்டெயின்ஸ் ஃபாஸ்பேட் குரூப். ஸோ கிளிசரோஃபாஸ்போலிபிட்ஸில் கிளிசரால் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பேக் போன். அது கூட 2 ஃபேட்டி ஆசிட் டெய்லில் அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் ஹெட் பார்ட்டில் we have this phosphate group. அதில் எனி கெமிக்கல் குரூப் கேன் பி அட்டாச்ட். இப்போது இந்த கிளிசரால்லேருந்து மேலே இருக்கிறது ஹெட் பார்ட்லேயும், மீதி இருக்க ஃபேட்டி ஆசிட் டெய்ல் பார்ட்லேயும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளிசரோஃபாஸ்போலிபிட்ஸ் 2 டைப்ஸ். என்னென்னா ஃபாஸ்போட்டிடைல் குரூப், இன்னொன்று கார்டியோலிப்பின். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரில் எக்ஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருந்தாலே, அதாவது எனி காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்டை பேஸ் பண்ணி ஃபாஸ்போட்டிடைல் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த டெய்ல் தான் ஃபேட்டி ஆசிட், அந்த மேலே இருக்கிறது கிளிசரால் அண்ட் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது ஃபாஸ்பேட். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளிசரோஃபாஸ்போலிபிட்ஸ். இது கூட அட்டாச் ஆகிற எக்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொலைன் இருந்துச்சுன்னா அது ஃபாஸ்போட்டிடைல் கொலைன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே சிரைன் இருந்துச்சுன்னா ஃபாஸ்போட்டிடைல் சிரைன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸில் என்ன குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதை பொறுத்து ஃபாஸ்போட்டிடைல்னு சொல்லிட்டு அந்த குரூப் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டில் இருக்க காம்பவுண்ட் பாருங்கள், இட்ஸ் ஃபாஸ்போட்டிடைல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகிற குரூப்பை பின்னாடி சொல்லுது. இவ்வளோ தான் ஃபாஸ்போட்டிடைல் குரூப். நெக்ஸ்ட் டைப் கார்டியோலிப்பின். இட் இஸ் டைஃபாஸ்போட்டிடைல் கிளிசரால். அதாவது ஒரு கிளிசரால் பேக் போனாக வச்சு 2 ஃபாஸ்போட்டிடைல் கிளிசரால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் டைஃபாஸ்போட்டிடைல் கிளிசரால், அதாவது கார்டியோலிப்பின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஸ்பிங்கோஃபாஸ்போலிபிட்ஸ். ஸோ ஸ்பிங்கோஃபாஸ்போலிபிட்ஸில் பேர்லேயே இருக்குது ஸ்பிங்கோ அப்படின்னா ஸ்பிங்கோசைன் அப்படிங்கிறது தான் பேக் போன். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இட் ஹேஸ் அ ஹெட் அண்ட் அ டெய்ல் பார்ட். ஹெட் பார்ட்டில் அமைன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே டெய்ல் பார்ட்டில் இட் இஸ் அ லாங் ஹைட்ரோகார்பன் டெய்ல் விச் ஹேஸ் C13H27. ஸோ ஹெட் வில் பி போலார் அண்ட் டெய்ல் வில் பி நான் போலார். ஸோ ஃபாஸ்போ அப்படின்னா ஃபாஸ்பேட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் ஸ்பிங்கோசைன் தான் பேக் போனாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பிங்கோசைன் இஸ் அ பேக் போன் விச் ஹேஸ் ஒரு ஃபேட்டி ஆசிட் டெய்ல் அண்ட் ஃபாஸ்பேட் குரூப் விச் இஸ் அட்டாச் டு C, தட் இஸ் கொலைன். இதுதான் ஸ்பிங்கோஃபாஸ்போலிபிட். ஸோ கிளிசரோஃபாஸ்போலிபிட்ஸ் பார்த்தாச்சு, ஸ்பிங்கோஃபாஸ்போலிபிட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளைகோலிபிட்ஸ். இட் இஸ் டிவைடட் இன் 2. ஒன்று ஸ்பிங்கோலிபிட்ஸ், இன்னொன்று கேலக்டோலிபிட்ஸ். ஸோ இதில் ஸ்பிங்கோலிபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்பிங்கோஃபாஸ்போலிபிட்ஸில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் அது ஸ்பிங்கோலிபிட்ஸ். ஸோ ஸ்பிங்கோலிபிட்ஸ் அப்படில் ஸ்பிங்கோசைன் ஆக்ட் அஸ் அ பேக் போன். அது கூட ஃபேட்டி ஆசிட் டெய்ல் ஒன்று அட்டாச் ஆகிருக்கு. அடிஷ்னலாக கார்போஹைட்ரேட்ஸ் ஹெட் பார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மேபி மோனோ ஆர் ஒலிகோசாக்ரைட்ஸ். ஸோ ஸ்பிங்கோசைன்லேருந்து மேலே ஹெட், மீதி இருக்கிற பார்ட் டெய்ல். ஓகே, நெக்ஸ்ட் கிளைகோலிபிட்ஸில் ஸ்பிங்கோலிபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்பிங்கோலிபிட்ஸ் இஸ் டிவைட் இன்ட்டு 2 செரிப்ரோசைட்ஸ், இன்னொன்று கேங்க்லியோசைட்ஸ். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா
ceramide வந்து present ஆயிருக்கு ரெண்டுத்துலேயும். செர்ப்ரோசைட்ல ceramide is attached with a galactose, in which gangliosides it is attached with oligosaccharides. அது மட்டும் இல்லாமல் இது கூட SIA அதாவது sialic acid is present. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் galactolipids. ஸோ galactolipids வந்து அப்படியே சிமிலர் டு தட் ஆஃப் glycerophospholipids. அதாவது ரெண்டுத்துலேயுமே glycerol acts as a backbone in which ரெண்டு fatty acid tail இருக்குது. இது கூட மேலே we have a carbohydrate which is attached with a sulfate group. இது அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கிளிசரால்லேருந்து மேலே இருக்கிறது ஹெட் பார்ட், மீதி இருக்கிறது டெயில் பார்ட். கிளிசரோஃபாஸ்போலிபிட்ஸ்க்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இதில் சல்ஃபேட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதில் ஃபாஸ்பேட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லாஸ்ட் ஒன் ஸ்டீரால்ஸ். ஸ்டீரால்ஸ் ஆர் நத்திங் பட் கொலஸ்ட்ரால். இதுவும் ஒரு டைப் ஆஃப் த மெம்ப்ரெயின் லிப்பிட் which is about 50% in plasma membrane. This cholesterol is absent எங்கே அப்படின்னா most of the plants and all bacterial cells. So the structure எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it has a OH, the hydroxyl group and rings. So hydroxyl group will be hydrophilic and rings will be hydrophobic. ஸோ இப்போ லிப்பிட் பைலேயரில் இந்த கொலஸ்ட்ரால் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஓஹெச்சை ரெட்லையும் ரிங்ஸை ப்ளூலையும் டினோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் லிப்பிட் லேயரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது இட் இஸ் எம்பெடட் இன் பிட்வீன் த பாஸ்போலிபிட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கொலஸ்ட்ராலோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இது அதோட ஸ்ட்ரக்சர். அதாவது இட் ஹேஸ் அ OH அண்ட் அ ரிங் பார்ட். ஸோ இது எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னா பக்கத்துலையும் இந்த பக்கத்துலையும் ரெண்டு லிப்பிட்ஸ் இருக்கும். இந்த லிப்பிட்க்கும் நம்ம கொலஸ்ட்ராலோட ஹெட்டுக்கும் இருக்க பாண்ட் என்னென்னா இட் இஸ் அ ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இதில் OH பார்ட் வந்து ஹெட், ரிமைனிங் ரிங்ஸ் வந்து டெய்ல். ஹெட் வந்து எப்போவும் ஹைட்ரோஃபிலிக், டெய்ல் வந்து ஹைட்ரோஃபோபிக். ஸோ மெம்ப்ரைன் லிப்பிட் இஸ் டிவைடட் இன்டு 3 types: phospholipids, glycolipids and sterols. So phospholipids is divided into 2. One is glycerophospholipids, sphingospholipids. Glycerophospholipids is also called as phosphoglycerides, which is divided into 2: phosphatidyl and cardiolipid. Next, sphingospholipids are nothing but sphingomyelin. Glycolipids அப்படினாலே carbohydrate present ஆயிருக்கும். It is divided into 2. ஒன்று வந்து sphingolipids, இன்னொன்று galactolipids. Sphingolipids is further divided into cerebrosides and gangliosides. And the last type is sterols, which are nothing but the cholesterol. So these are the membrane lipids. Next, membrane proteins பற்றி next வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். Hey guys, thank you so much for watching this video. If you like this video, please do share with your friends. And don't forget to subscribe my channel and do press the bell icon. Until then, bye bye from Mona Simplistic Biology.